வெல்கம் டு டேஃபைஸ். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, சட்டம் தன் கடமை செய்யும் அப்படின்ற மாதிரி ஆர்ஆர்பியில் போன வருஷம் போட்ட நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே இந்த வருஷத்துக்கான எக்ஸாம்ஸ் போட்டுட்டாங்க. எக்ஸாம் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. என்னென்ன எக்ஸாம் எந்தெந்த டேட்டில் வருது அப்படின்றத பார்க்கலாம். பார்த்துட்டு அடுத்து இந்த ஆர்ஆர்பியில் என்ன எக்ஸாம் வரப்போகுது அப்படின்றதையும் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஆர்ஆர்பி செக்ஷன் கண்ட்ரோலர் இப்போ தான் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி தான் போட்டாங்க. அதோட எக்ஸாம் டேட்டு வந்துருச்சு February 11, 12. அடுத்து அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ஏஎல்பி, நிறைய பேர் ஏஎல்பி அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கான எக்ஸாம் டேட் பார்த்தீங்கன்னா இதுலேருந்து ஒரு 4-5 நாள்லேயே வந்தது. February 16, 17, 18. சரி, இந்த டேட்டெல்லாம் எதை வச்சு ஃபிக்ஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, எவ்வளோ பேர் அப்ளை பண்ணியிருக்காங்க அப்படின்றத வச்சு தான் இந்த 3 நாள் நடக்குமா, 2 நாள் நடக்குமா, இல்லை 1 மாதம் நடக்குமா அப்படின்றது. இப்போ குரூப் டி அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப நாள் நடக்கும். இப்போ நம்மளுக்கு டிசம்பரில் ஆரம்பிச்சு February வரைக்குமே எக்ஸாம் இருக்குது. நடுவில் கொஞ்ச நாள் போனாலுமே நிறையா ஷிஃப்ட்ஸ்லாம் நடந்துட்டு தான் இருக்குது. இன்னும் February வரைக்கும் நடக்குது. ஸோ இந்த Februaryலையுமே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அடுத்த குரூப் டிக்கான நோட்டிஃபிகேஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒரு 22,000+ வேகன்சியோட வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதான் இப்போ இது ஒரு 3 நாள் நடக்குது. அப்போ இந்த February 16, 17, 18 3 நாள் தான் நடக்குதுன்னா ஏஎல்பிக்கு அவ்வளோதான் அப்ளை பண்ணியிருக்காங்க. அப்போ கேல்குலேட் பண்ணி பார்த்தா ஒரு 9 ஷிஃப்ட் தான் நடக்கும். மொத்தமே ஒரு நாளைக்கு 3 ஷிஃப்ட் நடந்தாலும் 9 ஷிஃப்ட் தான் நடக்கும். அசிஸ்டன்ட் லோக்கோ பைலட் ஏன் அப்படின்னா அவ்வளோ பேர் தான் அப்ளை பண்ணியிருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 நாள். February 19. இங்கே பார்த்தீங்கன்னா February 18 முடிஞ்ச உடனே அடுத்த நாளே என்ன எக்ஸாம் இருக்குது, ஜூனியர் இன்ஜினியருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணவங்க சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஒரு எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க, 2 எக்ஸாம் அப்ளை பண்ணவங்க இருப்பாங்க. ஸோ அவங்க எதுக்குமே டேட்டு பாதிக்காத மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. ஜூனியர் இன்ஜினியரோட எக்ஸாம் டேட்டு February 19, 20 and March 3. டெக்னீஷியனில் பார்த்தீங்கன்னா 2 இருக்கும், grade 1 and grade 3ன்னு சொல்லிட்டு. ஸோ அதோட எக்ஸாம் டேட்டு March 5லேருந்து 9 வரைக்கும் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ March 5லேருந்து March 9 வரைக்குமே டெக்னீஷியன் grade 1, grade 3 தனித்தனியாக தான் நடக்கும். பேராமெடிக்கலுக்கு ஒரு 3 நாள் 10, 11, 12 March 10, 11, 12 இந்த 3 நாளுமே பேராமெடிக்கல் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, ஓகே. இந்த ஒரு 5 எக்ஸாமுக்கான எக்ஸாம் டேட்ஸ் வந்துருச்சு. இந்த எக்ஸாம் டேட்ஸ் எல்லாமே போன வருஷம் 2025 அப்ளை பண்ண நோட்டிஃபிகேஷனோட எக்ஸாம் டேட்ஸ். சில நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அக்டோபர் அந்த ரேஞ்சில் அப்ளை பண்ணியிருப்பாங்க. அதுக்கும் இப்போ எக்ஸாம் வந்திருக்கு. மே மாதம் அப்ளை பண்ண நோட்டிஃபிகேஷனுக்கு இங்கே எக்ஸாம் வந்திருக்கு. ஸோ இந்த எல்லாமே இப்போ பாருங்கள் 2 மாதத்துலேயும் சில இதுக்கு எக்ஸாம் இருக்குது, 5-6 மாதம் கழிச்சும் சில எக்ஸாம்ஸ் இருக்குது. ஸோ அப்படி கேல்குலேட் பண்ணி பார்க்குறப்ப என்டிபிசி நம்ம அப்ளை பண்ணியாச்சு லாஸ்ட் மந்த்தே. நவம்பர், டிசம்பர் அந்த ரேஞ்சிலே என்டிபிசிக்கான அப்ளிகேஷன் டேட்டு முடிஞ்சிருச்சு. எதுக்கு, கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட். ஸோ இது ரெண்டையுமே கம்பேர் பண்ணி, அதாவது 2 மாதத்துலேயும் எக்ஸாம் வச்சுருக்காங்க, 6 to 7 months கேப்லேயே எக்ஸாம் வச்சு 5வது மாதம் அப்ளை பண்ணதுக்கும் இப்போ February மாதம் எக்ஸாம் வச்சுருக்காங்க. அப்படின்னு கம்பேர் பண்ணுறப்ப நம்ம மோரார்லெஸ் என்டிபிசி எப்போனா ஒரு மே இல்லை ஜூன் அந்த ரேஞ்சில், அதாவது மே ஸ்டார்டிங்கில் இருக்கலாம், இல்லாட்டி அந்த மே டு ஜூன் அந்த ரேஞ்சில் எக்ஸாம் வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். என்டிபிசி கிராஜுவேட் அப்படியே அதை தொடர்ந்தே அண்டர் கிராஜுவேட் வந்துடும். அந்த அண்டர் கிராஜுவேட் முடிச்சோன்னா நம்மளுக்கு அதுக்கு முடிகிறதுக்குள்ளே நம்மளுக்கு என்ன வந்துடும், குரூப் டி வந்துடும். ஸோ இப்போ என்டிபிசிலாம் பார்த்தீங்கன்னா நிறையா நாள் நடக்கும். இந்த மாதிரி ஒரு 2 நாள் 3 நாள்ன்ற கணக்கில் நடக்காது. ஸோ என்டிபிசிலாம் பார்த்தோம்னா கிராஜுவேட்டும் சரி அண்டர் கிராஜுவேட்டும் சரி நிறைய பேர் அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா கிராஜுவேட் டிகிரி லெவல், அண்டர் கிராஜுவேட் 12th லெவல் ரெண்டுக்குமே சிலபஸ் ஒன்று தான். ஸோ இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் சிலபஸ். இப்போ ஜூனியர் இன்ஜினியர்னா மெக்கானிக்கலோ ட்ரிபிள்இ அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க, அவங்க அப்ளை பண்ணுவாங்க. ஏன்னா டெக்னிக்கல் வரும், டெக்னிக்கல் செக்ஷன் வரும். ஆனால் இதுக்கு அப்படி கிடையாது. நம்ம படிக்க போகிறது 3 விஷயம் தான். என்னது, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் அவேர்னஸ். அதை பற்றி நான் சும்மா சொல்லி கிராஜுவேட் லெவல் எக்ஸாமை பற்றி ஒரு ஓவர்வியூ கொடுத்துறேன். ஓகே, ஆர்ஆர்பி என்டிபிசியில் கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் 2 இருக்குது. கிராஜுவேட் அப்படின்றது எனி டிகிரி, அண்டர் கிராஜுவேட் அப்படின்றது 12th குவாலிஃபிகேஷன் +2. இது எல்லாத்துக்குமே என்னன்னா 3 செக்ஷன் தான். என்னது, மேக்ஸ், ரீசனிங், ஜென்ரல் ஸ்டடீஸ். மேக்ஸ் 30, ரீசனிங் 30, ஜென்ரல் ஸ்டடீஸ் 40. அப்போ டோட்டலாக எத்தனை கொஸ்டின்ஸ், 100 கொஸ்டின்ஸ். ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க். அப்போ 100 கொஸ்டின்னா எத்தனை மார்க்கு, 100 மார்க். இதோட நெகட்டிவ் மார்க் பார்த்தீங்கன்னா 0.33. அதாவது 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 1 கொஸ்டினுக்கான மார்க் நம்மளுக்கு போகும். ஸோ இப்போ இந்த 100க்கு நம்ம எவ்வளோ எடுக்கணும், 75 to 80 ரேஞ்ச் எடுத்தால் நம்ம இது கிளியர் பண்ணலாம். இது எடுக்கிறது கஷ்டமா ஈஸியா அப்படின்னு பார்க்கணும், ரொம்ப ஈஸி தான். எப்படி அப்படின்னா, நீங்கள் மேக்ஸ் ரீசனிங் ரெண்டையுமே நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஈஸியாகவே ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா இதில் நம்மளுக்கு 30க்கு 28 போடலாம், ரீசனிங்கில் 30க்கு 30 போடலாம், இதுவுமே 2 கொஸ்டின் போட்டால் 28 போடலாம். அப்போ இதில் நீங்கள் ஒரு 25 போட்டாலுமே நம்மளுக்கு எவ்வளோ வருது, 16, 21
1 2 அப்போ எவ்வளோ வருது 81. இப்போ இதே பாருங்களேன், நான் வந்து இப்போ இதெல்லாம் மினிமம் தான், ஜென்ரல் ஸ்டடீஸ்லாம் மினிமமாக தான் போட்டிருக்கேன். ஜென்ரல் அவேர்னஸ்லாம் 40க்கு 25 கொஸ்டின் அப்படின்றது ஓகே, எல்லாருமே போடக்கூடியது தான். இதில் என்ன வரும் அப்படின்னா ஹிஸ்ட்ரி வரும், பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், ஜியாகிரஃபி, ஸ்டாட்டிக், ஜிகே, கரண்ட் அஃபேர்ஸ், இது எல்லாமே கலந்தா வரும். இதில் கரண்ட் அஃபேர்ஸே பார்த்தீங்கன்னா 10 to 12 கொஸ்டின்ஸ் வந்துடும். அப்போ கரண்ட் அஃபேர்ஸ் என்ன படிக்கணும் அப்படின்னா லாஸ்ட்டு 6 months to 1 year படித்தாலே போதுமானது. ஸோ லாஸ்ட்டுக்கு நடந்த NTPC எக்ஸாம்லாம் ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி எப்போ எக்ஸாம் நடக்குதோ அதுலேருந்து 2 மாதத்துக்கு முன்னாடி 3 மாதத்துக்கு முன்னாடி உள்ள கரண்ட் அஃபேர்ஸ் தான் கேட்டிருந்தாங்க. ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் நல்லா படித்தாலே 10 to 12 கொஸ்டின்ஸ் போடலாம். அது போக ஹிஸ்ட்ரியில் 3 பார்ட் இருக்குல்ல, ஏன்ஷியன், மிடிவல், மாடர்ன் கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு மிடிவலில் ஒரு 3 டாபிக் நல்லா படித்தா போதும். டெல்லி சுல்தான், முகல், மராத்தா, ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஏன்ஷியன்ட்டில் இண்டஸ் சிவிலைசேஷன் அதை பேஸ் பண்ணி படிச்சுக்கலாம், குப்தா அந்த மாதிரி படிச்சுக்கலாம். இவ்வளோ தான் இருக்குது. இப்போ பாலிட்டியில் ஆர்டிகல் 51A வரைக்கும் 1லேருந்து 51A வரைக்கும் நல்லா படித்தாலே கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் வந்துடும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து ஒரு கொஸ்டினா, இல்லை நார்மல் ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு கொஸ்டின், அமெண்ட்மெண்ட்ஸ் முக்கியமான அமெண்ட்மெண்ட்ஸ் படித்தாலும் அதுலேருந்து ஒரு கொஸ்டின்ஸ் வந்துடும். ஸோ நடுவில் இருக்க பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர் இதெல்லாமே நம்ம ஓவராக தியரட்டிக்கலாக பார்த்துட்டோம் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸாக ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம். ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் மேப் பேஸ்டாக படித்தோம்னா நம்ம வந்து எந்த ரிவர்ஸ் எங்கிட்டு போகுது, எதோட லெஃப்ட் பேங்க் ட்ரிபியூட்ரி என்னது, ரைட் பேங்க் ட்ரிபியூட்ரி என்னது, எங்கேருந்து எங்கே ஃப்ளோ ஆகுது, எந்த நதியில் போய் எந்த கடலில் போய் கலக்குது, பே ஆஃப் பெங்காலா, இந்தியன் ஓஷனா, அரேபியன் சியா, ஸோ இந்த மாதிரியெல்லாம் விஷயம் பார்த்துட்டு படிச்சுக்கலாம். அதோட பிளெயின்ஸ், மவுண்டெயின்ஸு, ஹிமாலயாஸ் இந்த இது படித்தாலே ஜியாகிரஃபி ஓரளவுக்கு கிளியர்னா. இது எல்லாத்துக்குமே மூல காரணம் ஜிஎஸ்ஸுக்கு என்சிஆர்டி தான். நீங்கள் என்சிஆர்டி புக்கை 6th to 10th படித்தாலே போதும். ஏன்னா எல்லா கொஸ்டினும் இதிலே கவர் ஆகிடும் உங்களுக்கு. நான் ஜிஎஸ்க்கு தனியாக வீடியோ போகிறேன். இனி அடுத்து மேக்ஸுக்கு நம்ம வரிசையாக வீடியோஸ் போட போகிறோம். ஸோ தொடர்ந்து நீங்கள் பார்த்துட்டே இருங்க. எல்லாத்துக்குமே நம்ம வீடியோஸ் கொடுத்துட்டே தான் இருக்க போகிறோம். ஸோ மேக்ஸு, ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஆல்ரெடி பார்த்த டாபிக் தான், அரித்மெட்டிக், அட்வான்ஸ் இல்லை. இது எஸ்எஸ்சிக்கும் இதே தான் படிக்க போகிறீங்க, ஆர்ஆர்பிக்கு இதே தான் படிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கு என்ன எப்படி படிக்கிறது என்னன்றதை நம்ம தனியாக வீடியோவில் போடலாம். ஸோ இதுதான் நம்ம ஆல்ரெடி இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் டி வந்துடும். இந்த NTPC முடிஞ்சோன்னா குரூப் டி வருமா, குரூப் டிக்கு இதே பேட்டர்ன் தான். மேக்ஸ் இருக்கும், ரீசனிங் இருக்கும். இந்த ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்குல்ல, ஜென்ரல் அவேர்னஸ் சொல்லுவாங்க, இதுலேருந்து சயின்ஸை மட்டும் தனியாக எடுத்திருப்பாங்க. இப்போ எப்படின்னா அதில் மேக்ஸ் கொஸ்டின் 25 இருக்கும், ரீசனிங் கொஸ்டின்ஸ் 30 இருக்கும், ஜென்ரல் சயின்ஸ் 25 கொஸ்டின் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் 20 கொஸ்டின் இருக்கும். அப்போ மொத்தம் 100 கொஸ்டின். இது வந்து குரூப் டிக்கான பேட்டர்ன். ஆர்ஆர்பியில் குரூப் டிக்கான பேட்டர்ன். இதில் இந்த வட்டம் இப்போ நடந்துட்டு இருக்க குரூப் டியில் என்னன்னா, இந்த ஜென்ரல் அவேர்னஸ் அப்படின்றதுல 20 கொஸ்டினில் ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜியாகிரஃபி, எக்கனாமிக்ஸ் இந்த மாதிரி கேட்காம ஃபுல் அண்ட் ஃபுல் 20மே என்ன கேட்டாங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸாக கேட்டாங்க. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், கரண்ட் அஃபேர்ஸை சேர்த்து படிக்கணும். இப்போ இதுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறோம்ல, இதே கரண்ட் அஃபேர்ஸை இதுக்கும் படிக்க போகிறோம். என்னென்னா இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கணும். எல்லாம் ஒரு 6 months படிக்கிறத 1 year சேர்த்து படிக்கணும். ஸோ நம்ம படிக்கிறப்ப கொஞ்சம் நல்லா படித்தோம் அப்படின்னா குரூப் டிக்கு யூஸ் ஆகிக்கும். ஸோ இதுதான் ஆர்ஆர். நீ அடுத்து வரப்போகிற எக்ஸாமில் NTPCயும் சரி, குரூப் டியும் சரி, பேட்டர்ன் இதுதான். வேறு ஏதாச்சும் உங்களுக்கு இந்த எக்ஸாம்ஸ் ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.